மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. அனுபல்லவி, அத்தியாயம் 11. இன்னைக்கு குமார கோயில்ல பார்கவி என்ன அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசினப்போ அத கேட்டு பல்லவி அமுக்குனி மாதிரி நிக்கிறா. மனசுக்குள்ள சிரிச்சிருப்பா. எனக்கு அப்படியே உடம்புல நெருப்பு பத்துற மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் அதுகளை நான் சும்மா விட மாட்டேன். கண்களில் கோபம் தெறிக்க சீற்றத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள் பைரவி. அருகில் அவளது அன்னை தனலட்சுமி கவலையுடன் அமர்ந்திருந்தார். இவை அனைத்தையும் ஒரு காதில் போட்டுக்கொண்டவாறே சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்ப தயாரானார் அவளது தந்தை சண்முகநாதன். விபூதியை கை நிறைய அள்ளி நெற்றியில் பட்டை போட்டுக்கொண்டவர் தனது வெள்ளைச்சட்டையின் காலரை சரி செய்தவாறே, சாப்பாடு எடுத்து வைதானோ, நான் கடைக்கு கிளம்பணும் என்று சர்வசாதாரணமாக கூறவும் பைரவிக்கு வந்ததே கோபம். டீப்பாய் மேலே அழகுக்காக மலர்களை போட்டு வைத்திருந்த தண்ணீர் நிரம்பிய பித்தளை கிண்ணத்தை ஆவேசத்துடன் கொட்டி கவிழ்த்துவிட்டு மூச்சு வாங்க எழுந்து நின்றாள். அந்த அன்றாட காட்சி என்னை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்றேன். ஆனா நீங்க அதை கேட்காத மாதிரி சாப்பிட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க. என்ன நீங்க தான் பெத்தீங்களா இல்ல தவிட்டுக்கு வாங்கினீங்களா? கோபத்தில் கண்மண் தெரியாத வார்த்தைகளை அள்ளி தெளித்தவளை பார்த்த சண்முகநாதன் அவளை எதுவுமே சொல்லாது மனைவியை புருவம் நெறிய முறைத்தார். இதுதான் நீ பொண்ண வளர்த்த லட்சணமாடி. பெத்தவனே இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறா. நான் எதுல குறை வச்சேன்? வைரமும் தங்கமுமா வாங்கி அடுக்குனது எல்லாமே இவளுக்காக தானே. இவ ஆசைப்பட்ட சம்பந்தத்தையும் பேசி முடிச்சேன். ஆனா இவளோட தலையிடத்துல அணுவோட பேரு இல்லையே. அந்த கோவத்தை வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இவ காட்டுறத நானும் அரசல் புரசலா கவனிச்சேன். அந்த பல்லவிய பாரு. எங்க மதுரை கிட்ட சேமிப்புன்னு 10 பைசா கிடையாது. அவளுக்குன்னு இருக்கிற 10 பவுன் நகைய கூட பெத்த அம்மா கிட்ட கொடுத்து மெஸ் ஆரம்பிக்க சொன்ன அவ பொண்ணா? ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னை எடுத்தறிஞ்சு பேசுற இவ பொண்ணா? இன்னொரு வார்த்தை மட்டும் மட்டு மரியாதை இல்லாம வந்துச்சுன்னா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சொல்லி வைதானா என உரிமை விட்டு கிளம்பினார் அவர். ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க என்ற தனலட்சுமியை தீ போன்ற கண்களால் உரித்து விழித்தவர், இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல் என வார்த்தைகளை கடித்து துப்பி விட்டு கிளம்பியே விட்டார். அவர் கிளம்பி சென்றதும் பைரவி சினம் அடங்காதவளாக சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தாள். கோயிலில் பல்லவியை பார்த்தபோதே பைரவிக்கு வைத்தறிச்சல் ஆரம்பித்து விட்டது. ஜாடை மாடையாக தனக்கு வந்த சம்மதத்தை பேசி மயக்கிவிட்டாள் என பல்லவியை குத்த ஆரம்பிக்கவும் பார்கவி சண்டை கோழியாய் சிலிர்த்து தனது சகோதரியை தவறாக குற்றம் சாட்டிய பைரவியை உண்டை இல்லை என்று ஆக்கிவிட்டாள். சேர்ந்தாற்போல 4-5 நல்ல உடுப்புகள் கூட இல்லாத அன்றாடங்காட்சி குடும்பத்தின் கடைக்குட்டி தன்னை இழிவுபடுத்துவதாக கொந்தளித்தவள் அந்த கோபத்தை தந்தையிடம் காட்டி நன்கு வாங்கி கட்டி கொண்டாள். தனலட்சுமி மகளை சமாதானம் செய்து காலை உணவை சாப்பிட வைத்தவர் வீட்டின் பணியாட்களிடம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டார். நடந்த அம்புலி தும்புலியை கேட்ட பணியாட்கள் போகிற போக்கில், இதெல்லாமே நம்ம பெரியப்பா குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான். எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை ஏக்கர் தோப்பு துறவு, இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு செஞ்ச 1 வருஷ செலவு கணக்க காட்டி ஏமாத்தி வாங்கின சொத்து தானே. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு முருகா என்று தங்களுக்குள் குமுறியபடியே அகன்றனர். பைரவி சாப்பிட்டு முடித்தவள் வெளிப்பார்வைக்கு சமாதானமாகிவிட்டதை போல தோற்றமளித்தாலும் உள்ளுக்குள் இன்னும் கொந்தளித்து கொண்டு இருந்தாள். இந்த கொந்தளிப்பே பிற்காலத்தில் பல்லவியின் வாழ்க்கையில் உண்டாக போகும் கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாக அமைய போகிறது. ஆனால் இது எதுவுமே அறியாதவர்களாக பல்லவியும் அனுமோகனும் தங்களது திருமணத்தை எதிர்பார்த்து ஆவலுடன் நாட்களை கடத்தினர். அனுமோகன் அவனுக்கே உரித்தான குறும்பு பேச்சுகளால் பல்லவியின் இறுகி போன குணத்தை சிறிது சிறிதாக மாற்றிவிட்டான் எனலாம். அவன் வெறுமனே வருங்கால மனைவியிடம் மட்டும் பேசி நேரத்தை கழிக்கும் வகையரா அல்ல. தன் மீது அன்பு கொண்ட மைத்துனன் மைத்துனியின் நல்வாழ்விலும் அக்கறை கொண்டவனாக இருந்ததே பல்லவி தனது இயல்பை மறந்து அவனிடம் பழகியதற்கு முக்கிய காரணம். அத்தோடு வள்ளியம்மாவிலிருந்து சங்கரி வரை
அனைவருமே அவனை போல மாப்பிள்ளை உண்டா என புகழ் மாலை பாட பல்லவியின் மனதில் அனுமோகன் மீதான நல்லெண்ணம் விருப்பமாக பரிணாம வளர்ச்சி கண்டது. இருவரும் அவரவர் மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசிக்கொண்டனர். அதிலும் அனுமோகன் சிறுவயதில் செய்த சிறுபிள்ளைத்தனமான செய்கைகளின் நிழல் கூட நிகழ்காலத்தில் தங்களின் உறவையோ அவன் பல்லவி மீது கொண்ட காதலையோ குலைத்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தான். சமையல் கலை மீதான பல்லவியின் ஆர்வத்தை அவளிடம் கேட்டு தெரிந்து கொண்டவன் தனது அலுவலகத்தின் ஃபுட் பாயிண்டில் துரித உணவு வகைகள் செய்யும் பெண்மணி பணியிலிருந்து நின்றுவிட்டதால் அங்கே பணியாற்ற விருப்பமா என கேட்க பல்லவியும் ஆசையுடன் சம்மதித்து விட்டாள். ஆனால் தான் சொல்வதற்காக மட்டும் அவளை பணியில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவாக சொன்னவன் அவளது சான்றிதழ்களும் சமையல் கலையில் அவளுக்கு இருக்கும் அறிவும் அனுபவமும் மட்டுமே அவளுக்கு கை கொடுக்கும் என்பதையும் சொல்லவும் தனது திறமையை பார்த்து வேலை கொடுத்தால்தான் அது தனக்கும் கௌரவம் என பல்லவியும் அவன் சொன்ன அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டாள். அன்றைய தினம் இரவில் கட்டிடத்தின் மாதிரியை வடிவமைத்துக் கொண்டிருந்தான் அனுமோகன். ஃபோம் போர்ட் மற்றும் பால்சா சிமெண்டால் செய்யப்பட்ட அந்த மினி மாதிரி கட்டிட வளாகத்தின் ஒரு பக்கம் அடுக்குமாடி குடியிருப்புகளும் இன்னொரு பக்கம் தனி வீடுகளும் அமைந்திருக்க அவற்றின் நடுவே பொது நடைபாதை ஓடியது. இடையிடையே மின்கம்பங்கள், பொதுவான பூங்கா, நீச்சல் குளம், யோகா சென்டர், ஜிம், சமைக்கும் வசதியுடன் கூடிய பார்ட்டி ஹால், குழந்தைகளுக்கான உள் மற்றும் வெளி விளையாட்டு வசதிகள், பாஸ்கெட் பால், டென்னிஸ் கோர்ட் என ஒரு ஊரையே அந்த மாதிரியினுள் வடிவமைத்திருந்தனர் அவனது குழுவினர். இவ்வளவு வசதிகள் நிறைந்த அந்த ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி இந்த வருடத்திற்கான அவர்களது நிறுவனத்தின் கனவு ப்ராஜெக்ட் என்று கூட சொல்லலாம். அதன் அடிப்படையே ஆர்கிடெக்ட்கள் தயாரிக்கும் இந்த மாதிரிகள்தான். இவற்றை வைத்தே கட்டிட பொறியாளர்கள் மேற்கொண்ட வேலையை தொடங்குவார்கள். அனுமோகனின் ஜூனியர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கட்டிடத்தை வடிவமைத்து முடித்துவிட்டனர். அவனும் ஜெகத்தும் சேர்ந்து சில மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்துவிட்டால் அவர்களது குழுவினரின் வேலை முடிந்துவிடும். விசிட்டர்களுக்கான தரிப்பிடத்தை நுழைவு வாயிலில் அருகே வைத்தால் நன்றாக இருக்கும் என தனது குழுவினரிடம் விவாதித்துவிட்டு அதை மாற்றியமைத்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் பல்லவியிடமிருந்து அழைப்பு வந்தது அவனுக்கு. அழைப்பை ஏற்றவன், பவி, வீடியோ கால் பண்றண்டா என்று சொல்லிவிட்டு வீடியோ காலில் அழைத்தான். திரையில் தெரிந்த பல்லவியின் பூமுகத்தை ரசித்தபடியே தனது கட்டிட மாதிரியை காட்டினான். பில்டிங் மாடல் எப்படி செய்வன்னு அடிக்கடி கேட்டல்ல, நேர்லே பாத்துக்கோ மை டியர் ஒய்ஃப் என்றவன் அவள் ஆர்வத்துடன் பார்ப்பதைக் கண்டதும் ஒவ்வொரு பிரிவாக விளக்கியபடியே விசிட்டர்கள் கார் நிறுத்தும் தரிப்பிடத்தை மாற்றியமைக்க ஆரம்பித்தான். பேச்சினூடே வேலையும் துரிதமாக முடிந்துவிட, டன், இதோ எல்ஷியாவின் நியூ டைமண்ட் கிராண்ட் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி என்று அவளிடம் காட்ட, சூப்பரா இருக்கானோ, ஆமா அந்த ப்ளூ கலர் பில்டிங் என்னது என கேட்டவளிடம், அது இன்டோர் கேம்ஸ் விளையாட கிட்ஸுக்கு ஒதுக்கின பிளேஸ். அண்ட் இது அவுட்டோர் பிளே கிரவுண்ட். இங்க டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அந்த பக்கம் பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, இது சில்ட்ரன்ஸ் பார்க் என்று ஒவ்வொன்றாக பொறுமையாக விளக்கினான். இவ்ளோ வசதியும் எப்படி ஒரே இடத்துல கொடுப்பீங்க? அதுவும் மணி சேவிங், ஸ்பேஸ் சேவிங் வேற சொல்றீங்க என கேட்டவளிடம், அது தொழில் ரகசியம் மேடம், யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டினான். அதை கண்ட பல்லவி உதட்டை சுழித்து அவனுக்கு அழகு காட்டிவிட்டு பன்னீர் துண்டுகளை வெட்ட ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவளும் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்தான் அனுமோகன். வழக்கம் போல ஏதோ துரித வகை நொறுக்குத்தினிதான் செய்கிறாள் போல என எண்ணியவன், ஓ, இந்த வெஜ் பாக்கெட் டிஷ்ஷ நீ விடமாட்டியா பவி என்றான் சலித்த குரலில். அதை கேட்டதும் பல்லவியின் மூக்கு மற்றும் காதுகளில் புகை வர ஆரம்பித்தது. பல்லை கடித்தபடியே, இது வெஜ் பாக்கெட் இல்ல, வெஜ் ஜிங்கி பார்சல் என்று சொன்னபடி கண்களை இறுக மூடி திறந்தாள். அனுமோகன் முகத்தை சுருக்கி, சோ வாட், ரெண்டுத்துக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்ல, எப்படி சொன்னா என்ன என்றபடி தோளை குலுக்க, ஆஹா, இப்போ உங்ககிட்ட யாராச்சும் வந்து சிவில் இன்ஜினியரும் ஆர்கிடெக்டும் ஒண்ணுதான்னு ஆர்கியூ பண்ணுனா நீங்க ஏத்துப்பீங்களா என்று அவள் கேட்டு வைக்க, அடியே, ரெண்டு வேற வேற ப்ரொஃபஷன் டி என்று வேகமாக மறுத்தான் அவன். பல்லவி அதற்கான மாவினுள் பன்னீர் மற்றும் காய்கறி கலவைகளை வைத்து அதன் முனைகளை சற்று இடைவெளி விட்டு முக்கோண வடிவில் மூடியபடியே, அதே மாதிரிதான்,
இந்த 2 டிஷ்ஷும் வேற வேற என்று சொல்லிவிட்டு அலுமினிய ஃபாயில் பேப்பரை ட்ரேயில் ஊற்றினாள். அனுமோகன் யோசனையுடன் அவளை பார்த்தவன், உன்கிட்ட ஓவன் இல்லையா பவி என்று வினவ, இல்லையே, ட்ரேல ஃபாயில் சுத்தி ப்ரீஹீட்டட் பேன்ல வச்சு பேக் பண்றேன் என்றவள் வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்தாள். அனுமோகன் யோசனையுடன் அவள் வேலை செய்வதை பார்த்தபடி அமர்ந்திருப்பதை கவனித்தவள், என்ன பலமா யோசிக்கிறீங்க என வினவ, நம்ம பிளாட்லயும் நான் மைக்ரோவேவ் அவன் வாங்கி வைக்கல, நாளைக்கு முதல் வேலையா அதையும் ஓவனையும் வாங்குறேன் என்றான் அவன். என் மேல அவ்வளோ பாசமா என தலை சரித்து கேட்டவள் மட்டும் எதிரில் இருந்தாள். ஆமாம் என் கண்மணி என்று சொல்லி உச்சி முகர்ந்திருப்பான். ஆனால் டெலிபோர்டிங் செய்து கோயம்புத்தூரிலிருந்து இளஞ்சிக்கு செல்லும் அளவுக்கு விஞ்ஞானம் இன்னும் வளரவில்லையே. எனவே பெருமூச்சுடன் உதட்டை பிதுக்கியவன், அக்கறையேதான். பிகாஸ் நீ இந்த வேலையில அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணனா நான் பாவம்ல. இந்த எக்யூப்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா உன் வேலையும் சீக்கிரமா முடியும், நானும் என் ஒய்ஃப் கூட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் என்றவனின் ராகத்துடன் கூடிய பேச்சில் அவள் சிரித்தாலும் மனதுக்குள் தன்மேல் அவன் கொண்ட அக்கறைக்கு அடிப்படையான காதல் மீது அவளுக்கு வியப்புதான் உண்டானது. அவனிடம் பேசி முடித்துவிட்டு தனியே புழக்கடை திண்ணையில் அமர்ந்தவள் அவனிடம் தான் பழக ஆரம்பித்த தருணங்களை மெதுவாக அசை போட தொடங்கினாள். பல்லவி அவனுக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதற்கு தனது குரலை கேட்கும்போது அவனது குரலில் உண்டாகும் குதூகலமும் தன்னிடம் அவன் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்களுமே சாட்சி. பொதுவாக திருமணம் பேசி முடித்தவர்கள் இவ்வாறு மொபைல் உரையாடல்களில் நேரம் செலவழிப்பது இப்போதெல்லாம் வழக்கம்தான். என்றாலும் அனுமோகன் மற்ற ஆண்களிடமிருந்து வித்தியாசமானவன். எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என தனது விருப்பத்தை மட்டுமே கேட்கும் இயந்திரமாக வருங்கால மனைவியை பாவிக்காத அவனது உயர்குணம் ஒன்றே போதும் அவன் மற்ற ஆண்களைப் போல் இல்லை என்று சொல்வதற்கு. தான் கேட்கும் கேள்வி எதற்கும் முகம் சுளிக்காது அவன் பதிலளிக்கும் விதம், தனது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளும் பாங்கு, இதையெல்லாம் காணும்போதே தந்தையின் பிரதிபலிப்பை அனுமோகனிடம் கண்டது பல்லவியின் உள்ளம். அத்தோடு அனுமோகனின் தன்னலமற்ற நேசம் அவன் மீதான அவளது பிடித்தத்தை காதலாக மாற்றும் முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டது. ஆம், பல்லவியும் அவனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். அந்த காதலுடன் அவனுடன் தனது வாழ்வை பிணைத்துக் கொள்ள தயாராகியும் விட்டாள். தங்கள் இருவருமாய் வாழப்போகும் வாழ்க்கையை பற்றிய எண்ணற்ற கனவுகளுடன் திருமண நாளை எதிர்நோக்கினாள் அக்காரியை. காதல் என்ற விசித்திரமான உணர்வு புத்திசாலியை கூட பைத்தியக்காரனாக மாற்றும். அர்த்தமற்ற பேச்சுகளில் நகரும் நேரங்களை கூட பொக்கிஷமாக உணர வைக்கும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவர்களை கூட ஓரிடத்தில் ஓருயிர் ஈருடலாக பிணைத்து வைக்கும். இந்த காதல்தான் எவ்வளவு விசித்திரமானது!